உறவ நான் ஏத்துக்கவும் மாட்டேன். இது சத்தியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் செல்வி வந்துட்டு சேது இப்படி பேசுறதுனால டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்க ஒண்ணு என்ன நம்ப தேவையில்ல, நான் இப்படியே வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் நான் தப்பு பண்ணல, நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணி உங்களோட வாழணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல நீங்க என்ன நம்பணும். அந்த நம்பிக்கையே இல்லைன்னா இனிமே இந்த வீட்டுல நான் வாழ்ந்து வேஸ்ட். நான் வந்து எந்த தப்பு பண்ணல, அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும், அதுவும் நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளியே வந்துட்டு தண்ணி இருக்கு, அதை தூக்கி தலையில ஊத்திட்டு சொல்றாங்க, இதோட இந்த குடும்பத்தை நான் தலை முழுகிக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் இருந்த உறவு இதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வெளியே சாமி இருக்கு, அங்க சாமி கிட்ட போயிட்டு திருநீர்லாம் இருக்கு, அங்க சூடம் ஏத்தி வச்சு எனக்கும் இந்த குடும்பத்துக்குமான உறவு இதோட முடிஞ்சு, இனிமே இந்த வீட்டு வாசப்படி நான் மிதிக்கவே மாட்டேன், இது அந்த சாமி மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறாங்க. சத்தியம் பண்ணிட்டு நடந்து போறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வியோட அம்மா வீட்டு பக்கத்துல இருக்கவங்க வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, தமிழ் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாப்பிள்ளையே கூட வராரா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல புடவையெல்லாம் ஈரமா நடந்து வந்துட்டு இருக்கா, தலையெல்லாம் விரிச்சு போட்டு வரா அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது தமிழ்ச்செல்வி வந்துடுறாங்க. என்னாச்சு தமிழ், என்ன பிரச்சனை, ஏன் இப்படி வந்திருக்க, மாப்பிள்ள வரலையா, நீ மட்டும் வந்திருக்க, அதுவும் நடந்தே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, நான் ஒன்னும் சும்மா ஒன்னும் வரல, இனிமே அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது, அத வந்து தலைமுழுகிட்டு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. திருப்பி நான் அந்த வீட்டுல நான் நல்லவன் சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாதுமா, நான் இனிமே இங்கதான் இருப்பேன், நான் படிச்சுட்டு என் பிள்ளைய பாத்துக்கிறேன், அவ்வளவுதான், இனிமே அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், என்னை போன்னு யாரும் சொல்லக்கூடாது, நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஆனாலும் திருப்பி கேக்குறாங்க, நீயாவது என்ன வந்து நீ பொய் சொல்ல மாட்டியே, பொய் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற, ஆனா அவங்க நான் தான் அப்படி போன் பண்ணி சொன்னேனே நம்புறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா, இல்லம்மா உன் குரல் தான் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா, நான் உங்களுக்கு போனே பண்ணல, இதான் நடந்தது, ஆனா அது எப்படி என் போன்ல இருந்து உங்களுக்கு போன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல ஏதாவது சூழ்ச்சி இருக்கு, நான் அதை கண்டுபிடிச்சு நான் ப்ரூவ் பண்றேன், நான் எந்த தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறமா பேசிக்கிறேன், ஆனாலும் அந்த வீட்டுக்கு அதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சேது இருக்காரு இல்லையா, அவர் லாயரை கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அவங்க அப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஆபீசர் வந்துட்டு நீங்களா பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப லாயர் வந்து இல்ல, நான் என் கிளைண்ட்டை மீட் பண்ணி என்னன்னு நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்கன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா சேது போய் பாக்குறாரு அவங்க அப்பாவை, அவர் அடிச்சிருக்காங்க. எங்க அப்பாவை இப்படி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, அப்பா தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு அவர் தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு லாயர் சொல்றாங்க, நாங்க இவங்களை ஜாமீன் எடுக்க வந்திருக்கோம் ராஜாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவர் தான் இந்த கொலையை பண்ணது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸுமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க போலீஸ். இல்ல, எவிடன்ஸ் எல்லாம் வந்து போய் நாங்க அதை ப்ரூவ் பண்றோம், ஆனா இப்போதைக்கு ஜாமீன் எடுக்கணும் அவரை அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்காம நாங்க எப்படி அவரை வந்து வெளியே விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க போலீஸ். இல்ல, ஜாமீன் அவரை வெளியே விட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.